ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 6வது வாரத்துக்கான 5வது நாளுக்கான இரவு நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக் நான் எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் திவ்யா அவர்கள் தான் வந்துருந்துட்டுருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 1,42,602 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 15.5% வந்துருந்துட்டுருக்காங்க திவ்யா கணேஷ் அவர்கள். ஆக்சுவலாக இவங்க உள்ளர வந்து என்ன பண்ணாங்க அப்படின்றது சுத்தமாக தெரியல. சொல்லப்போனால் டிசிப்ளின் டெக்கோரம் அப்படின்றத மட்டும்தான் வந்து சொன்னாங்களே தவிர அந்த இதுக்கு அவங்களே வந்து நடந்துக்கல அப்படின்னு தான் வந்து சொல்லணும். பட் இருந்தாலும் அதிகப்படியான வாக்குகளை வாங்கி ஃபஸ்ட்டு பொசிஷனை பிடிச்சிருக்காங்க. செகண்ட் பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா அவர்கள் தான் வந்துருந்துட்டுருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 1,38,027 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 15.01% வந்துருந்துட்டுருக்காங்க சாண்ட்ரா அவர்கள். இந்த வாரத்தோட தொடக்கத்தில் ஃபஸ்ட்டு பொசிஷனில் ஆரம்பித்த சாண்ட்ரா அவர்கள் இன்றைக்கு மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் பொசிஷனுக்கு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக்கில் நடந்த ஒரு விஷயத்தை அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணுவாங்க, ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா எதுவுமே பண்ணல. அதுதான் காரணம். மூன்றாவது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் அவர்கள் வந்து இருந்துட்டுருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 1,24,983 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 13.59% இருந்துட்டுருக்காங்க விக்ரம் அவர்கள். இவர் இந்த வாரத்தில் ஆடின ஆட்டத்தை ஆரம்பத்திலேருந்து ஆடி இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக விக்கல்ஸ்க்கு மிகப்பெரிய அளவில் இன்னும் கூட அதிகப்படியான ஃபேன் பேஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுல அட்லீஸ்ட் இப்பயாவது ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம மனசை தேர்த்துக்க வேண்டியது தான். அதுக்கடுத்த 4வது பொசிஷனில் விஜே பார்வதி வந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 1,22,398 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 13.31% இருந்துட்டுருக்காங்க விஜே பார்வதி அவர்கள். ஸோ பார்வதியை பொறுத்தவரையிலும் நம்ம என்ன சொல்கிறதுன்னு எனக்கு வந்து தெரியல. அட்லீஸ்ட் அந்த வீடை வந்து அலைவாக வந்து வச்சுட்டு இருக்காங்க, அது மட்டும் தான் நம்ம சொல்ல முடியும். பட் இப்போதைக்கு அந்த பிரச்சனையும் வரலை. ஏன் அப்படின்னா எல்லாருமே கொஞ்சம் வேக்கப் ஆகி நல்ல கேம் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து 5வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவாகர் அவர்கள் தான் வந்துருந்துட்டுருக்காரு. ஸோ அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 69,760 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 7.59% வந்துருந்துட்டுருக்காங்க திவாகர் அவர்கள். ஸோ இவரை பொறுத்தவரையிலையும் ஒரு நல்ல பிளேயராக ஆரம்ப காலகட்டத்தில் தெரிஞ்சிருந்தாலும் இப்போ கொஞ்சம் ஒஸ்டான பிளேயராக மாறிட்டுருக்காரு. வாய் வார்த்தைகள்லாம் கொஞ்சம் ரொம்ப மோசமாக வந்து விட்டுட்டுருக்காங்க. ஸோ அதோடைய வெளிப்பாடு தான் இப்போதைக்கு வந்து ரொம்ப குறைவான வாக்குகள் வந்து வாங்கிட்டு இருக்காரு. அண்ட் அதுக்கடுத்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கனி அவர்கள் தான் வந்து இருந்துட்டுருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 65,180 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 7.09% வந்து இருந்துட்டுருக்காங்க கனி திரு அவர்கள். ஸோ கனியை பொறுத்தவரையிலும் இந்த வாரம் அவங்களும் கொஞ்சம் எக்ஸ்போஸ் வந்து ஆயிருக்காங்க. எப்படி விக்ரம் அவர்கள் எக்ஸ்போஸ் ஆனாரோ அதே விதத்தில். ஏன் அப்படின்னா இவங்களை ஜெயிலுக்கு அனுப்பும்போது நான் ஜெயிலுக்கெல்லாம் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரூல்ஸை மதிக்காமல் சுற்றிட்டு இருக்காங்க. கேட்டால் பிக் பாஸ் கிட்ட பேசணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது அப்படிங்கிறது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அண்ட் 7வது பொசிஷனில் அரோரா சிங்கர் அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 64,897 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 7.06% இருந்துட்டுருக்காங்க அரோரா சிங்க்லர் அவர்கள். ஸோ அரோராவை பொறுத்தவரையிலும் இந்த வாரம் ஒரு நல்ல வாரமாக அவங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு. ஏன்னா ஏகப்பட்ட கண்டென்ட்டை வந்து கொட்டி கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏதோ பேட் சிம்பிள் காமிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வந்து மிகப்பெரிய அளவில் இவங்களுக்கு ஹிட் கொடுக்கக்கூடிய ஒரு கண்டென்ட்டாக மாறி இருக்கு. அண்ட் 8வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா அவர்கள் வந்து இருந்துட்டுருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 64,048 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.97% வந்து இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய சுபிக்ஷா அவர்கள். அண்ட் அதை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா சுபிக்ஷா அவர்கள் இந்த வார கேப்டன் பதவிக்கும் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க. பார்ப்போம் செலக்ட் ஆகுவாங்களா, அதாவது கேப்டனாக ஆகுவாங்களா ஆக மாட்டாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதுக்கடுத்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியானா அவர்கள் வந்து இருந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை
எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 63,763 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.94% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய வியானா அவர்கள். ஆனால் வியானாவுக்கு இப்படி ஒரு நிலைமை வரும் அப்படின்னு சொல்லி நான் நிஜமாக எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் வந்திருக்கு. சொல்லப்போனால் டேஞ்சர் ஜோனில் வந்து இருந்துட்டு இருக்காங்க. மேபி எவிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட வந்து இருக்குது. அதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். பட் வியானா வந்து தன்னுடைய கேம் பிளேவை கொஞ்சம் சேஞ்ச் அவுட் வந்து பண்ணியே தீரணும். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இனி வரும் காலங்களில் மக்கள்கிட்ட இருந்து பெருசாக சப்போர்ட் வந்து கிடைக்காது. அண்ட் 10வது பொசிஷன், அதாவது ஃபைனல் பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரம்யா அவர்கள் தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 63,760 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.93% வந்து இருந்துட்டு இருக்காங்க ரம்யா ஜோ அவர்கள். ஸோ ரம்யா தான் கடைசி பொசிஷனில் வந்து இருக்காங்க. பட் ரம்யாவுக்கும் நம்மளுடைய வியானாவிற்கும் பெருசாக வித்தியாசமெல்லாம் ஒன்றுமே கிடையாது. கிட்டத்தட்ட 3 வாக்குகள் மட்டும்தான் வித்தியாசத்தோடு வந்து இருந்துட்டு இருக்காங்க 2 பேருமே. ஸோ அதனால் இந்த 2 பேரில் யாராவது ஒரு ஆள் எவிக்ட் ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் வந்து இருக்குது. பட் கடைசி 3 பொசிஷன் 4 பொசிஷன் அப்படின்னு சொல்லி எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் அரோராவும் வருவாங்க, சுபிக்ஷாவும் வருவாங்க, வியானாவும் வருவாங்க, அதே போல் ரம்யா அவர்களும் வந்து வருவாங்க. இந்த 4 பேரில் கண்டிப்பாக கனியை வந்து அனுப்ப மாட்டாங்க. ஆனால் இந்த 4 பேரில் யாராவது ஒரு ஆளோ இல்லை 2 ஆளையோ அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ அதில் 2 பேர் அனுப்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யார் அனுப்புவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். ஏன்னா லாஸ்ட் வீக்கே ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் வந்து நடந்துச்சு. பிரவீன்ராஜ் அவர்களை எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சாங்க. ஸோ அப்பயே வந்து பார்த்திங்கன்னா மக்கள்லாம் ஒரு மாதிரி வந்து டென்ஷன் ஆகிட்டாங்க. என்னடா இது, நல்லா ப்ளே பண்ணிட்டு இருந்த ஆளை வந்து எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டிங்களே, சும்மா இருக்கக்கூடிய அதுவும் சும்மா வீட்டுக்குள்ளே சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் உள்ளர வச்சுட்ருக்கீங்களே அப்படின்னு சொல்லி பல விமர்சனங்களும் கேள்விகளும் வந்து எழுந்தின வல்லமாக வந்து இருந்துட்டு இருந்தது. ஸோ அந்த மாதிரி தப்பை இந்த தடவை பண்ண மாட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. பட் எல்லாருமே டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா கனியக்காவும் டேஞ்சர் ஜோனில் தான் வந்து இருக்காங்க. ஓகேவா? ஸோ எடுத்து தூக்கி வெளியே போடணும் அப்படின்னா 2 பேரை வெளியே போட்டு இன்னும் கூட ஆட்டத்தை வந்து சுவாரஸ்யப்படுத்தலாம். பட் அந்த ஒரு விஷயத்தை வந்து யாருமே பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. லாஸ்ட் வீக்கில் 2 எவிக்ஷன் ஆச்சு. அதில் ஒன்று பிரவீன்ராஜ், இன்னொன்று துஷார் போகிறதுக்கு பெருசாக யாருமே வருத்தப்படல. பட் பிரவீன் அவர்கள் வெளியே போகும்போது எல்லாருமே வருத்தப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றங்கள் வந்து நடந்துச்சு. ஏன்டா நம்ம நல்ல பிளேயர் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் அவனே எவிக்டாகி வெளியே போயிட்டானா, அப்போ நம்மலாம் எப்படிரா அப்படின்ற மாதிரி இருந்து யோசிச்சுட்டு இருந்தாங்க. பட் அதுக்கேற்ற மாதிரி ஒரு குரூப் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அது ஓப்பன் மைண்டடாக ஒரு குரூப் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. சாண்ட்ரா, திவ்யா, பார்வதி, திவாகர், கம்ருதீன், அதுக்கப்புறம் பிரஜன். ஸோ இவங்க 6 பேரும் சேர்ந்துக்கிட்டு அந்த ஆட்டத்தையே ஒட்டுமொத்தமாக மாற்ற பார்க்குறாங்க. ஆக்சுவலாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாமினேஷனில் கனி அவர்கள் உள்ளர வரத்துக்கும் அவங்க தான் காரணம், ரம்யா அவர்கள் உள்ளர வரத்துக்கும் அவங்க தான் காரணம். ஸோ இந்த மாதிரி எல்லாரும் நாமினேஷனில் வரணும் அப்படின்றதுக்கான காரணமே அவங்க தான். சுபிக்ஷாவை டைரக்ட் நாமினேஷன் கூட வந்து பண்ணியிருந்தாங்க சாண்ட்ரா அவர்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்ச்சியை வந்து பண்ணி தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து நிறைவேற்றிருக்காங்க. ஆனால் அவங்க சூழ்ச்சி பண்ணுறது ஒரு விதத்தில் நியாயமாக இருந்தாலும் கரெக்டாக இருந்தாலும், ஆனால் இந்த சூழ்ச்சி மட்டுமே கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுல நம்மளுக்கு வந்து அதில் வந்து உடன்பாடே கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த ஆட்டம் இண்டிவிஜுவலாக ஆடக்கூடிய ஒரு ஆட்டம். உங்களுக்கு என்ன தோணுது, உங்கள் மனநிலை என்ன பிரச்சனைகள் வந்தாலும் தன்னிலை மாறாமல் இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறது தான் இந்த கேமே. ஆனால் ஒரு கூட்டத்தை போட்டுக்கிட்டு இத்தனை நாட்கள் வந்து அன்பு கேங் இருக்குது, அதை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருந்த ஆட்களும் அதை தான் சொன்னாங்க, வைல்டு கார்டாக வந்தவங்களும் அதுதான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களே ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணி அன்பு கேங்கை நாங்கள் ஒழிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஓப்பன் மைண்டடாக ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக ஓப்பனாக சில விஷயத்தை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சில விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக இப்போ கேப்டன்சி டாஸ்க் வந்து நடந்துகிட்ருக்கு. அதில் பார்வதி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் படுத்துகிறாங்க அந்த 5 பேரையும். என்னென்னு சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் படுத்துகிறாங்க அப்படின்னா, சுபிக்ஷா எப்படி பார்த்தாலே அவங்க தலைவர் பதவிக்கு வரவே கூடாது, பழைய பகையெல்லாம் எனக்கு வந்து இருக்குது அப்படின்றத ஓப்பனாக சொல்கிறாங்க. ஸோ அதை அவங்க முன்மொழியும் செய்கிறாங்க. ஓகேவா? அதுக்கடுத்த சபரநாதனும் உள்ளர வரக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப குறியாக வந்து இருந்துட்டுருக்காங்க. ஸோ அதனால் சபரநாதனையும் தூக்கணும், அதே போல் நம்மளுடைய சுபிக்ஷாவையும் தூக்கணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் எப்ஜே வரவும் கூடாது அப்படின்றதுல நம்ம பார்வதி கம்பல்சரி குறியாக வந்து இருப்பாங்க. ஸோ அந்த விதத்தில் கடைசியாக வந்து நிற்க போகிறது வினோத் மட்டும்தான். அதாவது இவங்க கேங் வந்து பிளான் பண்ணிக்கிறது அந்த மாதிரி. பட் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஏன்னா அந்த 6 பேர் மட்டுமே அந்த வீட்டுக்குள்ளே இல்லை, 4 பேர் வந்து கேப்டன்சி டாஸ்கில் இருக்காங்க, மீதி 13 பேர் வந்திருக்காங்க. அந்த 13 பேரில் 6 பேர் மட்டும்தான் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. மீதி 7 பேர் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஆப்வியஸாக தெரியும். சபரநாதன் மறுபடியும் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து யோசிப்பாங்க. பட் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ தான் லைவில் வந்து ஓடிட்டுருக்கு டாஸ்க் எல்லாமே. பட் என்னை பொறுத்த வரலையும் இந்த குரூப்பிசம் அப்படிங்கிறது அது ஓப்பனாக பண்ணாலையும் இல்லை இன்னொரு குரூப்பை உடைக்கிறதுக்காக பண்ணாலையும் அது தப்பு தான். அந்த தப்பை தொடர்ந்து சாண்ட்ரா அவர்கள், திவ்யா அவர்கள், பார்வதி அவர்கள் தொடர்ந்து வந்து பண்ணிகிட்டே வந்து இருந்துட்டுருக்காங்க. கண்டிப்பாக அதுக்கான பிரச்சனைகளை அவங்க வந்து மீட் பண்ணுவாங்க. அதுக்கான சொல்யூஷன்ஸை கண்டிப்பாக விஜய் சேதுபதி சொல்ல தான் போகிறாரு. வெளுன்னு வெளுக்கு தான் வந்து போகிறாரு.
அதே போல் இன்னொரு பக்கம் ஒரு மைண்ட் செட் என்ன அப்படின்னா, இத்தனை நாட்கள் அந்த அன்பு கேங்கை பற்றி எக்ஸ்போஸ் பண்ணாமல் பேசாமல் இருந்த விஜய் சேதுபதி அவர்கள் இந்த கேங்கை பற்றி பேசினார் அப்படின்னா கண்டிப்பாக எல்லா நெட்டிசன்களும் விமர்சகர்களும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கேள்வி எழுப்பாங்க. ஏன்னா இத்தனை நாட்கள் அவங்கள கேட்கல, அப்போ ஏன் இவங்கள மட்டும் கேட்குறீங்க, அப்போ நீங்கள் அன்பு கேங்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி கொஷின்ஸும் எழும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறார் சேதுபதி அப்படின்றத நாளைக்கு தான் நம்ம வந்து பார்க்கணும். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் யார் யார் எந்தெந்த பொசிஷனில் இருக்காங்க, யார் எவ்வளோ ஓட்டிங்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத கிளியராக ஒரு அனலைசிஸோடு வந்து பார்த்துட்டோம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் யார் கோட் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சதா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.